நான் MBA HRM முடிச்சிருக்கேன். ஆக்சுவலா நான் வந்து பிடெக் முடிச்சோன்னே எனக்கு நான் பிளேஸ் ஆக வேண்டியது. நான் டைரக்ட் HR இன்டர்வியூக்கு அப்ளிகபிள் ஆயிருந்தேன். பட் ஆனா நான் அதுக்கு அக்செப்ட் பண்ணல. ஏன்னா என்னோட ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா என் ஃபேமிலி தான் எனக்கு முக்கியம். எனக்கு என் ஹஸ்பண்ட் வந்து எண்ட் வந்து நான் ரொம்ப அன்கண்டிஷனல் லவ் பண்ணி சப்போர்ட் பண்ணி அவருக்கு வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டிவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹோம் மேக்கரா இருக்கணும்னு சொல்லிட்டு கூட அட்டென்ட் பண்ணல. குடும்பத்தை நேசிக்கிறவங்க பெரும்பாலும் குடும்பத்துக்கு ஏதோ ஒரு பொருளாதார ரீதியா உதவி பண்ணணும்னு நினைப்பாங்க. நீங்க அதை சூஸ் பண்ணாம குடும்பத்துல இருந்து எல்லாரும் நான் கவனிச்சுக்கிறேன், எல்லாரையும் சந்தோஷமா இருக்கேன், அதுதான் என்னோட விஷ். பொருளாதாரம் மட்டும்தான் ஒரு ஹஸ்பண்டுக்கு வந்து சப்போர்ட் கிடையாது இல்ல. காலையில எந்திரிச்சதுல நைட்டு முடிக்க அவருக்கு தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி விடுறதுல இருந்து அயன் பண்ணி கொடுக்கறதுல இருந்து ஷூ எல்லாமே நான் தான் பண்ணுவேன். அன்னைக்கு கால் புடிச்சு விடுறது எல்லாம் எதுவுமே அவருக்கு நான் பண்ணாதே கிடையாது. எத்தனை வருஷம் கல்யாணம் ஆகி? 5 years. அவங்க வீட்டுக்கு பேர் என்னவா? பிரேமானந்த். நல்லா ஆக்சுவலா இப்படி பண்ணாலும் உங்களுக்கு என்ன மகிழ்ச்சி கிடைக்குது? எனக்கு இதுலதான் ஹாப்பியா இருக்கு. என் ஹஸ்பண்ட் வந்து என்ன ஒரு டைமும் ரசிப்பாரு. ஓ இது நம்ம ஒய்ஃப் அவரை எக்ஸ்பிரஸ் பண்ணலனாலும் பட் அதை நான் ஃபீல் பண்ணுவேன். நான் வந்து பிஃபோர் மேரேஜ் குக்கிங் பக்கமே போனது இல்ல. பட் இப்போ நீங்க எந்த டிஷ் கொடுத்தாலும் நான் செய்வேன். ஏன்னா அவருக்கு பிடிச்ச ஒன்னொன்னையும் நான் ஒரு நாளும் ட்ரை பண்ணுவேன். ஒரு நாள் கூட எனக்கு வந்து அவருக்கு பிடிக்காத நான் கொடுத்ததே கிடையாது. 3 வேளை நான் 3 வேளையும் அவருக்கு பிடிச்சதான் நான் செய்வேன். டே டு டே